ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பழச்செடிக்கு வந்து நம்ம முட்டை கரைசல் கொடுத்த பின்னாடி இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேங்க. ஏன்னா முட்டை கரைசல் கொடுத்த பின்னாடி நம்ம எப்படி செடி இப்போ வளர்ந்துருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேங்க. யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா பழச்செடி நடும்போது உங்களுக்கு ஒரு ரோஸ் செடி நட்டதை காமிச்சிருப்பேன். பாருங்கள், நல்லா க்ரோத் ஆகுது பாருங்கள், முக்கு பாருங்கள். உங்களுக்கு அப்படியே ரொம்ப நாள் ஆச்சு ரோஸ் வீடியோ காமிச்சோம். அதனால தான் சரி இன்றைக்கி இதையும் காமிச்சிடலாம் அப்படின்ட்டு அப்படியே உங்களுக்கு இது காமிச்சினே பழச்செடி காட்டுறேங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரோஸ்மேரிங்க சூப்பராக பாருங்கள், தலை எப்படி வருது பாருங்கள். கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா செம்மண் மேலே தூவி விட்ருக்குறேங்க. ரோஸ் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக செம்மண் வந்து மேலே கொஞ்சம் தூவி விட்டுங்க. தூவி விட்ட பின்னாடி நல்லா நம்மளுக்கு குரோத் ஆகுது பாருங்கள். சூப்பராக வந்து கட் பண்ணி விட்டது பின்னாடி நல்லா தலையுது பாருங்கள். பாருங்கள் இடம் வந்து எப்படி நொத்திட்டு வருது பாருங்கள். பேக் சைஸ் பார்த்திங்கன்னா 12க்கு 15 இது எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்குறேன் பாருங்கள். எல்லாமே அழகாக தலையுது பாருங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா நீல் வால் அதாவது பிங்க் வால் கத்திரி வந்து நேற்று எடுத்து நட்டதை உங்களுக்கு சார்ஸ் போட்டிருப்பேன். அதே மாதிரி பெங்களூர் பச்சை வரி கத்திரிக்காவும் எடுத்து நட்டுருக்குறேங்க. அதுவுமே நல்லாயிருக்கு. உங்களுக்கு அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேங்க. பாருங்கள், எல்லாமே கட் பண்ணி விட்ட பின்னாடி நல்லா தலைஞ்சு வருது பாருங்கள். இது வந்து இளஞ்செடிங்க, தக்காளி செடி சூப்பராக பாருங்கள். இந்த மாதிரி ரோஸ் பிளான்ட்டையும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து நல்லா வளருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வானம்பாத்த மிளகாங்க செடி நாற்று போட்டு விட்டுருந்தாங்க. பிடுங்கி நட பேக் இல்லாததுனால அப்படியே விட்டுட்டுங்க. இதுவும் அப்படியே வளருது பாருங்கள். நெய் மிளகாய் நெய் மிளகாவும் பாருங்கள், நாற்று ஒன்றுமே பெண்டிங் கொஞ்சம் இருக்குதுங்க. இன்னும் ஒரு 4 நாற்று இருக்குதுங்க. எல்லாமே அழகாக பாருங்கள், தலைஞ்சு வருது பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ரோஸ் செடியுமே நம்ம வந்து நல்லா கட் பண்ணி தாங்க வளர்க்கணும். அப்போ தான் நல்லா கொஞ்சம் தலைஞ்சு நமக்கு நிறைய பூ கொடுக்குங்க. பாருங்கள், பழச்செடி வந்து பீட்ரூட் கொய்யாங்க அழகாக பாருங்கள், முட்டு வச்சுட்டு வருது பாருங்கள். சூப்பராக முட்டு பாருங்கள். பரவாயில்லைங்க. இந்த சொட்டீர் போட்ட பின்னாடி இந்த பூ நின்றுச்சுன்னு வச்சுங்க, சூப்பராக இருக்குங்க. காய் மட்டும் ஆயிடுச்சுன்னா அழகான செடி வளர்த்திடலான்ட்டு இருக்கிறேங்க. ஒரு சகோதரி கூட கமெண்ட்டில் ரிப்ளை கொடுத்துருந்தீங்க, இந்த மாதிரி போன் மில் போடுங்க இன்னும் என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் உண்மையிலே அதெல்லாம் நான் வந்து என் மாடி தோட்டத்துக்கு நான் யூஸ் பண்ணதில்லைங்க. நம்ம அந்த மாதிரி ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிகிட்டே தானே இருக்கணும். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டெருவு தவிர நான் வேறு எதுவுமே ட்ரை பண்ணதில்லைங்க. அதனால் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. பார்க்கலாங்க, எதிர்காலத்தில் எதுனா ட்ரை பண்ணுறான்னு பார்க்குறேங்க. லெமன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகுது பாருங்கள். அப்படியே கொத்தாக பாருங்கள், காய் பெருசாகுது பாருங்கள். உதிராத அப்படியே காய் நின்றுடுச்சிங்க. பரவாயில்ல. இந்த வாட்டர் ஆப்பிள் பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை எடுக்காதீங்க காய் வைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் இது வந்து எனக்கு காய் வைக்கிற மாதிரி தெரியலிங்க. உங்களுக்கு வேணி நான் வந்து எடுக்காத வச்சுருக்குறேங்க. ஏன்னா இதுக்கு வந்து நிறைய பேர் இதுக்கு வந்து எடுக்க வேண்டான்ற ஒரு கருத்து கொடுக்கறதுனால நான் அது எடுக்கலைங்க, இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேங்க. பாருங்கள், சீத்தா பிஞ்சு பாருங்கள். நம்ம முட்டை கரைசல் கொடுத்த பின்னாடி நிறைய மொட்டுங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மொட்டு வரத்துக்கு ஆரம்பிக்குதுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக மொட்டு வைக்கிது பாருங்கள். பரவாயில்லைங்க, இந்த ரகம் பரவாயில்லைங்க. சீத்தா செடி நல்லா எடுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா மொட்டு ஆகிடுதுங்க. இதுவுமே இப்போ தாங்க ஆரம்பிக்குது மொட்டு வைக்க. இப்போ தான் பாருங்கள், இதுவுமே ஆரம்பிக்குது பாருங்கள். 2 சீத்தா செடி வச்சுருக்குறேங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி வாக்கில் வீடியோ எடுக்கிறேங்க. ஏன்னா நான் மறந்துட்டேங்க நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. இப்போ 1 மணி வாக்கில் எடுக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே வெயில் வந்து சுல்லுன்னு உரைக்குதுங்க. சாத்துக்குடிங்க சூப்பராக இருக்குது பாருங்கள். பூ பாருங்கள், முட்டை கரைசல் கொடுத்த பின்னாடி பூ எடுத்துருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே தலைங்க, இது தலைஞ்சு இப்போ இதுக்கு மேலே தாங்க இதுக்கு சீசனு. இதுக்கு மேலே நல்லாவே செடி உங்களுக்கு வந்து பூ நிறைய எடுக்குங்க. பாருங்கள், இப்பில் அரைஞ்சி பாருங்கள். சூப்பராக பாருங்கள், பூ அதிகமாக எடுத்துருக்குது பாருங்கள். நிறைய பூ பாருங்கள். எல்லாமே பூதாங்க, அழகாக பாருங்கள் பூவாக. அதாவது செடிங்க ஒன்றும் ஆக கிடையாதுங்க. நல்லா க்ரோத் ஆகிருக்குதுங்க. முட்டை கரைசல் கொடுத்த பின்னாடி பார்த்திங்கன்னா க்ரோத் நல்லா ஆகிருக்குதுங்க. அது பார்த்திங்கன்னா சாத்துக்குடிங்க. சாத்துக்குடியும் பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், பூ பாருங்கள் பெருசாகிடுச்சு. உதிராத காய் பார்த்திங்கன்னா சூப்பராக பாருங்கள், பூ அழகாக ஆகுது பாருங்கள். இதுக்கு மேலே நிறைய பூ எடுக்குங்க. இது இந்த மாதிரி ஒவ்வொரு செடியுமே சூப்பராக அப்டேட் ஆகுதுங்க. பரவாயில்ல.
நான் வந்து கொஞ்சம் வெயில் ஓவராக இருக்கே முட்டை கரைசல் கொடுக்குறமேன்னு கொஞ்சம் எனக்கு தயக்கம் இருந்ததுங்க. ஆனால் பரவாயில்லைங்க, எல்லா செடியுமே சூப்பராக வளருதுங்க. அங்கே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் வாட்டு காட்டுறேன். முட்டை கரைசல் கொடுத்த பின்னாடி பார்த்திங்கன்னா பழம் எல்லாம் நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பூ பாருங்கள் எப்படி கொத்தாக இருக்குது பாருங்கள். அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுங்க செடியில். அப்படியே இல்லாத செடி பார்த்திங்கன்னா பாருங்கள், இலை வளருது. இது பாருங்கள், செட்டை சைடில் செட்டை வளருது, பூ எடுக்குது. அந்த மாதிரி இருக்கணுங்க செடிங்க, கம்மனே இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா செடி வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. அங்கே அடுத்து பார்த்திங்கன்னா கரும்பு முருங்கை பாருங்கள், சூப்பராக வளர்ந்து வருது பாருங்கள். இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி வச்ச முருங்கைங்க. பரவாயில்ல, முல்லை வளர்ந்துடுச்சிங்க. மல்பரி பழம் இருக்கான்னு பார்க்குறேங்க. வெயிலுக்கு வந்து 2 பழம் பறித்து வாயில் போட்டுனே உங்கள் கூட பேசலான்னு பார்த்தேங்க. ஆனால் எதுவும் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம வந்து குங்குமம் வாட்டு பறிச்சிக்கலாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை கார்டன் டூர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவில் காட்டலான்ட்டு இருக்கிறேங்க. பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க. அதுக்கு வேண்டி லைவில் வந்து நான் டவுட்டை கிளியர் பண்ணலாம். இல்லை கேள்வி நீங்கள் கேட்டு வைங்க, நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த என்னென்ன கேள்வி கேட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பதில் கொடுக்குறேன். அந்த மாதிரி லைவில் வந்து உங்களுக்கு செடியை நான் காமிச்சு உங்களுக்கு வந்து உங்களுடைய சந்தேகத்தை தீர்க்கலாம் அப்படின்ட்டு நான் இருக்கேங்க. பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க நாளைக்கு 11 மணிக்கு வீடியோ வந்து உங்களுக்கு கார்டன் டூர் லைவில் வருதுங்க. எல்லோரும் வாங்க பார்க்கலாம். பூராமே காய் ஒரு 50 காய்க்கு மேலே இருக்குங்க. அந்த அளவுக்கு செடியில் காய் இருக்குதுங்க. அதாவது செடி வந்து பார்த்திங்கன்னா குரோத் இன்னும் ஆகுதுங்க. இவ்வளோ காய் இருந்தாலுமே குரோத் இன்னும் ஆகுதுங்க. நல்லா பழுத்துடுச்சிங்க, பறிக்கணும் பாருங்கள். செடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா பெரிய செடி ஆகிடுச்சிங்க. எல்லாம் தளிர் பாருங்கள், முட்டை கரைசல் கொடுத்த பின்னாடி புதிய தளிர்கள் வருது பாருங்கள். இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் தாங்க செடி வந்து நம்ம கொடுத்த கரைசல் வந்து இதுக்கு நல்லா ஏற்றுருக்குன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் செடி தெரிஞ்சால் ஏற்றுருக்குது அந்த சத்தை அப்படின்றது அர்த்தங்க. இப்போ நம்ம இவ்வளோ காய் இருக்கும் போதே நம்மளுக்கு இவ்வளோ தளிர்கள் வந்து வருது பாருங்கள், புதிய தளிர்கள். எல்லாம் செடி பூராமே பாருங்கள் தளிர் பாருங்கள். பாருங்கள் இங்கே எப்படி சட்டையாக தளிச்சிட்டு வருது பாருங்கள். அந்த மாதிரி நம்மளுக்கு குரோத் இருக்குங்க. இங்கே பாருங்கள். அதுக்கு தாங்க எதையாவது ஒரு கரைசல் கொடுத்துட்டே இருந்தோம்னா சூப்பராக தழைச்சி இருக்கதாங்க செய்யும். இன்றைக்கி நான் எவ்வளோ ஸ்பூன் போட்டேன்னா ஒரு 2 ஸ்பூன் தாங்க போட்டேன். ஒவ்வொரு பழச்செடிக்குமே 2 ஸ்பூன் தாங்க போட்டேன். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருப்பு நாவல். கருப்பு நாவலும் பார்த்திங்கன்னா பூவைக்கு முகுர் வருதா இல்லை செட்டை வரத்துக்கு முகுர் வருதான்னு தெரியலைங்க. இங்கே பாருங்கள், அழகாக முகுர் வருது, கட்டுது பாருங்கள். இது பூ வைக்குதானா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் மாடியில் நகைப்பழம் வச்சு வளர்த்திருந்தா உங்களுக்கு அதை பற்றி ஒரு ஐடியா இருக்குங்க. வெள்ளை நாவல் பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி பூ வைக்குதுங்க. அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடு சென்டர்லே பூ வருதுங்க. அதாவது செடி பூராமே பூ வருதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இலைக்கு அப்படி இணுக்கு வருது பாருங்கள். அதான் என்னன்னு தெரியலிங்க, பார்த்தா தாங்க தெரியும். அடுத்த வாரம் போது உங்களுக்கு சப்போஸ் பூ வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னொரு அப்டேட் கொடுக்குறேங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா செடி பாருங்கள். பூ வச்சதெல்லாம் காயாக மாறிக்குது பாருங்கள். நம்ம முட்டை கரைசல் கொடுத்த பின்னாடி பூ உதிர்வு பிரச்சனை இல்லைங்க, காயாக மாறி இருக்குது பாருங்கள். காய் தெரியுதுங்களா பாருங்கள், சூப்பராக காயாக மாறி இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு கொத்திலையுமே அந்த மாதிரி காய் இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா காய் பாருங்கள். எனக்கு வெயிலில் வீடியோ எந்த அளவுக்கு தெரியுதுன்னே தெரியலிங்க, அந்த அளவுக்கு வெயில் வேறு ஓவராக இருக்குது. நாளைக்கு வீடியோ கொடுக்கணுமேன்ட்டு அப்புறம் இருந்து வந்தாங்க. பங்குனி ஊற்றுறதுக்கு சாமிலாம் கும்பிட்டு கொஞ்சம் டைம் ஆகி போச்சுங்க வீட்டில். அதனால பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க டைம் ஆனதுனால சரி நாளைக்கு கொடுக்கணுன்ட்டுக்கே இது எடுக்க வந்தாங்க. பாருங்கள் இந்த காயெலாம் பாருங்கள், நல்லா ஆகுது பாருங்கள். ஒவ்வொரு கொத்திலுமே நல்லா சூப்பராக பாருங்கள் காய். பெரிய காய் பாருங்கள், சூப்பராக ஆகுது பாருங்கள். இன்னொரு சப்போட்டா செடியும் பார்த்திங்கன்னா பூ பாருங்கள் நிறைய வச்சுருக்குது பாருங்கள். பாருங்கள் இதுவுமே வந்து நம்மளுக்கு காயாக மாறிடுங்க. இந்த பூ செடியுமே அந்த மாதிரி ரகம்தாங்க. என்ன ஒன்று அந்த கள்ளிப்பூச்சி தொல்லை தாங்க, இது மாவுப்பூச்சி தொல்லை, இதை விட்றதே இல்லைங்க. அது ஒன்று தாங்க இதோட ஒரு இட முடியல.
அப்பப்போ பார்த்து பார்த்து இதை வந்து நான் வந்து எடுத்து விட்டே இருக்கேங்க. இல்லைன்னா பூராத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த செடியவே க்ளோஸ் பண்ணிவிடும். பாருங்கள், எல்லாத்துலேயுமே அரும்புங்க, ஜாஸ்தி அரும்பு எடுத்துருக்குது பாருங்கள். இந்த முறை பார்த்திங்கன்னா அழகாக தளைஞ்சி கீழ் வாக்கில் அரும்பு எடுத்துருக்குதுங்க. இந்த முறை சப்போட்டா செடி, அதாவது நீல வாக்கில் இந்த பாருங்கள், காம்பு பாருங்கள் எவ்வளோ நீளமாக வைக்கிது பாருங்கள். இதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா அப்படியே சட்டைக்குள்ளேயே வைக்கிங்க. இந்த மாதிரி தான் என்னவோ நீளமாக வச்சுருக்குதுங்க. மொக்கு என்னன்னு தெரியல, பார்க்கணும். காயாக மாற்றினா தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல முடியும். நீளமாக வச்சுருக்கிறது காயாகுமா ஆகாதான்னு தெரியல. இதுதாங்க ஃபஸ்ட் டைம் நானுமே இப்படி பார்க்குறதில்ல. பார்க்கலாம். பூ தாங்க இப்போ நிறைய எடுத்துருக்குது. காய் வந்து இன்னும் ஒரு வாரம் இல்லை 2 வாரத்துக்குள்ளே காயாக மாறிடுங்க. மாறும் போது உங்களுக்கு இன்னொரு அப்டேட் கொடுக்குறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து கொய்யாவும் ரெட்டு கொய்யாவும் இருக்குதுங்க. அதாவது நாட்டு ரெட்டுங்க, சூப்பரான ரெட்டுங்க. அது சரியான இனிப்புங்க. இந்த பழம் நல்லா தலையுதுங்க. பாருங்கள் காய் எப்படி பூ எடுக்குது பாருங்கள். கொடையீட்டில் கூட பூ எடுக்குது பாருங்கள். இங்கே கூட எடுக்குது பாருங்கள். அதாவது செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டை கரைசல் கொடுத்த பின்னாடி க்ரோத் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ரோத் இருக்குது அப்படி தாங்க சொல்ல முடியும். இங்கே பாருங்கள் மொட்டு பரவாயில்லைங்க. எதுவும் செடிங்க வந்து ஒன்றும் ஆகலை. எல்லா செடியுமே சூப்பராக வளர்ந்து வருதுங்க. அத்திப்பழம் பாருங்கள், அத்திப்பழத்துக்கு தான் கொடுத்த முட்டை கரைசல் பாருங்கள், நல்லாயிருக்கு. எல்லாமே காய் பாருங்கள். பிரிஞ்சி இலை கூட முட்டை கரைசல் கொடுத்துச்சிங்க. இங்கே பாருங்கள், இலை பாருங்கள் எவ்வளோ அழகாக தலைஞ்சிருக்கு பாருங்கள். சூப்பராக தலைஞ்சிருக்குது பாருங்கள் இலை. பிரிஞ்சி இலை உண்மையிலே அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்திங்க உடம்புக்கு. நம்ம வந்து எந்த ஒரு கிரேவி செஞ்சாலும் இது ஒரு 2 இலை பறித்து அதில் சமைச்சிட்டு தாங்க நான் வர்றது. இப்போ எனக்கு இந்த செடி இருக்கிறதுனால டக்குன்னு இலையை 2 பறித்து போட்டுக்கிறேங்க. அந்த மாதிரிங்க எனக்கு இப்போ சமையலுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணுதுங்க. இது நல்ல வாசங்க. இந்த செடி இங்கே வந்தாவே நல்ல வாசங்க. இங்கே இலந்தக்காய் செடியும் பார்த்திங்கன்னா எல்லாம் கட் பண்ண விட்ட பின்னாடி காய் பாருங்கள் நல்லா பெருசாகுது பாருங்கள். இதுவுமே பாருங்கள் புதிய தளிர்கள் பூவு எல்லாம் எடுக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் அந்த மாதிரி நம்மளுக்கு செடி வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகுதுங்க. நல்லா க்ரோத் ஆகுது, பரவாயில்ல. இந்த இலந்த செடியில் தான் அந்த மிளகா செடி வந்து மாட்டிக்கிச்சுங்க. இதை எடுத்துடலான்னு பார்த்தா நிறைய பூ இருக்குதுங்க இந்த மிளகா செடியில். சரி ஒரு அறுவடை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலான்ட்டு வெயிட் பண்ணுறேங்க. வாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளை நாவல் பார்க்கலாம். வெள்ளை நாவல் பாருங்கள், நல்லா பூ பாருங்கள், காயை மாதிரி எப்படி குப்புன்னு காய்க்குது பாருங்கள். சூப்பராக காயை மாதிரி இருக்குதுங்க. பழம் உண்மையில் அவ்வளோ டேஸ்ட்டுங்க. என் சின்ன பையனுக்குன்னா செம்ம சூப்பராக இருக்குமா, என்ன இனிப்புமானே இருந்தோம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம விளைய வச்சு கொடுத்து அவங்க அதை ரசித்து சாப்பிடும்போது நம்மளுக்கு அதனுடைய பலன் உண்மையிலே எனக்கெலாம் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சிங்க. என் பசங்க அந்த மாதிரி விரும்பி சாப்பிட்றது கேட்கும்போது பார்க்கும்போதும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு. இன்றைக்கி கூட ஒரு சாட்டில் 2 பழம் பறிச்சுங்க. இது கூட பழம் ஆகிற ஸ்டேஜ் தாங்க. இன்னும் ஒரு வேலை விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க் பிங்க் ஆகும், நல்லா இனிப்பாக இருக்குங்க. பாருங்கள் இன்னும் காய் நிறைய இருக்குதுங்க. நல்லா பெரிய செடியாக மாறிடுச்சிங்க. இதுவும் பாருங்கள் கொத்து பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு நான் முட்டை கரைசல் கொடுக்கலிங்க. கொடுத்துருந்தா ஆயிருக்குமோன்னு இப்போ தோணுதுங்க எனக்கு. ஏன்னா புதிய தளிர்கள் வந்திருக்கும் நம்மளுக்கு கொடுத்துருந்தா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இப்போ நான். ஏன்னா எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் ஆகுது பாருங்கள். இது வெள்ளை கொய்யாங்க, சூப்பராக பாருங்கள், தளிர்கள் நிறைய துளுக்குது பாருங்கள், சூப்பராக துளுக்குது பாருங்கள். இந்த மாதிரி துளுத்தாதாங்க நம்மளுக்கு வந்து காய் வரும். இங்கே பாருங்கள் காய் மொட்டு வச்சுருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா துளுக்கணுங்க செடிங்க, துளுத்தாதான் நம்மளுக்கு வந்து பிஞ்சு வைக்கும் பாருங்கள். பிளாக்பெரியும் பார்த்திங்கன்னா நல்லா புதிய செட்டிங்க. பக்கவாட்டெலாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் இதெல்லாம் கிளைகள். அதிலே பார்த்திங்கன்னா தக்காளி பழம் பாருங்கள் பழுத்து இருக்குது. முட்டை கரைசல் கொடுத்த பின்னாடி பழச்செடி எப்படி இருக்குது அப்படின்றது தாங்க இந்த அப்டேட்டு. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் விதை இருக்குதுங்க, வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை கார்டன் டூர் வருதுங்க, பாருங்கள். பாய்.